7 Day 7 பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் டே 7 இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் 1.5 கப் ரோஸ்ட் பண்ணாத ரவை எடுத்திருக்கேன். 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 4.5 கப்பு தண்ணி எடுத்து பாயில் பண்ணி சைடாக வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அரோமா வர வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை போட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரோஸ்ட் பண்ண ரவை இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ், ஆனியன், க்ரீன் சில்லி, சால்ட் ஆட் பண்ணி பூண்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியும் போட்டு மஷி ஆகிற வரையும் சாட்டே பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ், பட்டாணி, பீன்ஸ், கேரட் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே மின்ட் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கின பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நல்லா கொதி வரும்போது ரவையும் ஆட் பண்ணி கட்டி தட்டாமல் கலரி விட்டுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கலரி விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் அப்சர்வ் ஆன பிறகு 8 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் நெய் போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கோகோனட் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.